பூடி 95 செயலாக்கத்தின் கீழ் ரான் 95 பெட்ரோலுக்கான விலையை நிலைநிறுத்த மாதம் 200 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு. நாட்டில் எரிபொருள் கையிருப்பை உறுதிப்படுத்த மதிப்பாய்வு நடவடிக்கை. M10 நாளை ஆலோசனைக் கூட்டம். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. நோன்பு பெருநாளுக்கு கூடுதலாக ஒரு நாள் பொது விடுமுறை. மலேசியர்களுக்கு மடானி அரசு நன்றி தெரிவிக்கும் வகையில் அந்த பெருநாள் பரிசு வழங்கப்படுகிறது. ஷவால் முதல் நாளை பொறுத்து அந்த விடுமுறை அமையும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கோடி காட்டினார். வரும் வெள்ளிக்கிழமை அல்லது அடுத்த வாரம் திங்கட்கிழமை அந்த பொது விடுமுறை வழங்கப்படக்கூடும். வெள்ளிக்கிழமை மார்ச் 20ஆம் தேதி நோன்பு பெருநாள் என்றால் மார்ச் 23ஆம் நாள் திங்கட்கிழமை அந்த விடுமுறை வழங்கப்படும். அதுவே சனிக்கிழமை மார்ச் 21ஆம் தேதி ஷவால் முதல் நாள் என்றால் வெள்ளிக்கிழமை விடுமுறையாக அமையும். மக்கள் பெருநாளுக்கு ஆயத்தமாகும் வகையில் அந்த கூடுதல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கடுமையாக உழைக்கும் மலேசியர்களுக்கு அது கூடுதல் ஓய்வு நாளாகவும் அமையும் என பிரதமர் கோடி காட்டினார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து இவ்வாண்டு நோன்பு பெருநாளுக்கான விடுமுறை 3 நாள்களாக அமைகிறது. 2026 தேசிய பயணீட்டாளர் நாளை தொடக்கி வைத்து டத்தோஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். பூடி 95 முன்னெடுப்பின் கீழ் ரான் 95 பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 1 ரிங்கேட் 99 சென்டாக நிலைநிறுத்த அரசு மாதத்துக்கு 200 கோடி ரிங்கேட் உதவித் தொகை ஒதுக்குகிறது. உலகச் சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருப்பதை தொடர்ந்து உதவித் தொகையும் அதிகரித்திருப்பதாக நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் விவரித்தார். ரான் 95க்கான நடப்பு விலையை நிலைநிறுத்த ஆண்டுக்கு 2400 கோடி ரிங்கெட்டை ஒதுக்க வேண்டியிருக்கும் என பிரதமர் கோடி காட்டினார். உலகச் சந்தையில் எண்ணெய் விலை ஏற்றம் கண்டிருக்கும் நிலையில் மக்களின் சுமையை கூட்டாதிருக்க அரசு நடப்பு விலையை தக்க வைத்துள்ளது. சபா சரவாக்கில் டீசல் விலையையும் 2 ரிங்கெட் 15 சென்டாக அரசு நிலைநிறுத்தியுள்ளது. மேற்காசிய போருக்கு பின்னரும் எண்ணெய் விலை அதிகரிக்குமானால் அரசு அதற்கான ஒதுக்கீட்டையும் உயர்த்த வேண்டியிருப்பதை டத்தோஸ்ரீ அன்வார் சுட்டினார். நாட்டில் எண்ணெய் கையிருப்பு நிலையானதாக இருப்பதை உறுதி செய்வதற்கான மதிப்பாய்வு நடவடிக்கைகள் குறித்து தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றத்தின் நாளைய கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்படும். பிரதமர் அதற்கு தலைமையேற்பார் என பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா மொஹமட் நசீர் தெரிவித்தார். மேற்காசிய மோதலால் உலகளவிலான எரிபொருள் விநியோக சங்கிலி பாதிப்பை எதிர்கொண்டு வருகிறது. அது தீவிரமடைவதற்கான ஆபத்தும் மேலோங்குகிறது. அதனை கருத்தில் கொண்டு நாட்டில் எண்ணெய் எரிவாயு கையிருப்பு நிலையானதாக இருப்பதை உறுதி செய்வதற்கான மதிப்பாய்வு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் தலைமையில் M10 கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் பெட்ரோல், டீசல், வானூர்தி, கப்பல் போன்ற போக்குவரத்துகளுக்கான எரிபொருள் விலை உயரும். அதனால் இன்றியமையா பொருள்களின் விலையும் அதிகரிக்கும். அது மக்களின் வாழ்க்கை செலவினத்துக்கு மேலும் சுமையை கூட்டும். மேலும் உலகாய எண்ணெய் விலை உயர்வின் தாக்கத்தால் பல நாடுகள் பணவீக்கத்தை எதிர்கொள்ள நேரிடும். ஆகவே எண்ணெய் விலை உயர்வால் நாட்டிலுள்ள போக்குவரத்து, வான் சேவை, பயணம் போன்ற ஒவ்வொரு துறையும் எதிர்கொள்ளும் நேரடி தாக்கங்கள் குறித்து ஆராயப்படும் என அக்மால் நஸ்ருல்லா விவரித்தார். உலக எண்ணெய் விலை உயர்வால் நாட்டின் உணவுத்துறை தாக்கத்தை எதிர்கொள்ள நேரிடும். அதன் விளைவுகளை எதிர்கொள்ள சிறப்பு வியூக நடவடிக்கைகள் வரையறுக்கப்படும். அது குறித்து வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு, நிதி அமைச்சு மற்றும் பொருளாதார அமைச்சின் ஆலோசனையையும் கருத்தையும் பெறும். மேற்காசியாவில் நிலவி வரும் மோதலால் நாட்டின் உணவு இறக்குமதி தளவாட வழித்தடங்கள் நேரடி தாக்கத்தை எதிர்கொள்ளவில்லை. இருந்தபோதிலும் நிலையற்ற உலகாய எண்ணெய் விலை உயர்வு அடுத்து வரும் சில மாதங்களில் உணவு விநியோக சங்கிலியில் விளைவுகளை ஏற்படுத்த தொடங்கும். ஆகவே அதனை கையாளும் சிறப்பு வியூக நடவடிக்கைகள் குறித்து நிதி அமைச்சு, பொருளாதார அமைச்சு போன்ற தொடர்புடைய தரப்புகளின் ஆலோசனைகள் பெறப்படும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ மொஹமட் சாபு தெரிவித்தார்.
கோத்தாபரு சுல்தான் இஸ்மாயில் பெட்ரா விமான நிலையம் நாளை முதல் முழுமையாக செயல்படும். அதன் விரிவாக்கப் பணிகள் நிறைவடைந்திருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். விரிவாக்கம் கண்டிருக்கும் புதிய முனையம் பயணிகளை கையாளும் ஆற்றலை அதிகரித்துள்ளது. இதற்கு முன் ஆண்டுக்கு 15 லட்சம் பயணிகளை கையாண்ட சுல்தான் இஸ்மாயில் பெட்ரா விமான நிலையம் இனி 40 லட்சம் பயணிகளை கையாளும். முனையம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதுடன் புறப்பாடு மற்றும் வருகைக்கான தளங்கள் தனித்தனியே பிரிக்கப்பட்டிருக்கின்றன. பேருந்து, டாக்ஸி, இ-ஹெயிலிங் சேவைகளுக்கு என தனி வழியும் உருவாக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் விவரித்தார். விமான நிலைய செயல்பாட்டையும் பயணிகள் வசதிகளையும் இது எளிதாக்கும். சுல்தான் இஸ்மாயில் பெட்ரா விமான நிலைய விரிவாக்கமும் தரம் உயர்த்துதலும் கிளந்தானின் வான் போக்குவரத்து சேவையை மேம்படுத்தியிருப்பதுடன் சுற்றுலா, வர்த்தகம், மாநில பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றுக்கும் உந்துதல் அளிப்பதாக ஆந்தனி லோக் குறிப்பிட்டார். பல்வேறு பின்புலங்களை கொண்ட ஏறத்தாழ 1400 பேரை ஒன்றிணைத்து வெற்றி கண்டிருக்கிறது பர்டானா ஒருமைப்பாட்டு அவா நோன்பு துறப்பு நிகழ்ச்சி. அந்நிகழ்ச்சியில் சமூகத்தின் பல்வேறு தட்டு மக்கள் பங்கேற்றனர். அவர்களின் பங்கேற்பு ஸ்லாங்கூர் மக்களிடையே இதுகாரும் நிலவும், குறிப்பாக ரமதான் மாதம் நெடுகிலும் ஓங்கியிருக்கும் ஒற்றுமைக்கும் வளப்பத்துக்கும் சான்று பகர்வதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். சுல்தான் அப்துல் சமாட் பள்ளிவாசல், கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம், ஸ்லாங்கூர் மலேசிய சீன முஸ்லிம் சங்கம், மைஸ் இஸ்லாமிய தகவல் மையம், மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் பொறியியல் கிளப் ஆகியவற்றின் பலத்த ஒத்துழைப்புடன் ஸ்லாங்கூர் இஸ்லாமிய சமயத்துறை அந்த மாபெரும் நோன்பு துறப்பு நிகழ்ச்சிக்கு முதன்முறையாக ஏற்பாடு செய்தது. பல்லினங்கள், சமயங்கள், பின்புலங்கள் முதலியவற்றை கொண்ட பலதரப்பட்ட மக்களை ஒன்றிணைத்து அந்த நிகழ்ச்சி மகத்தான வெற்றி கண்டது. எல்லோரும் இணைந்து நோன்பு துறந்தது. இத்திருநாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நமது பலத்தையும் பல்லினத்தவர்கள் ஒருவர் மீது மற்றொருவர் கொண்ட மரியாதையும் புரிதலையும் வெளிக்கொணர்ந்தது. இனங்கள் பல வகை, சமயங்களும் பல வகை, பண்பாடுகளோ பற்பல வகை. ஆனால் மலேசியர் எனும் ஒரு புள்ளியில் அனைத்தும் ஒன்றாகி உலகில் உயர்ந்து நிற்கும் மலேசியா தனி வகை. ஒருமைப்பாடு எனும் ஆணிவேரால் ஓங்கி நிற்கிறது மலையகம். அந்த வேருக்கு தீமூட்டி குளிர்காய நினைப்போரின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என சூளுரைத்தனர் மலேசிய இந்திய முஸ்லிம் சகோதரர்கள். பல்வேறு இனங்களாகவும் சமயத்தினராகவும் பிரிந்து கிடந்தாலும் அடையாளத்தில் நாம் அனைவரும் மலேசியர். வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் நாம் தொன்று தொட்டு ஒரு தாய்ப்பிள்ளைகள் போல் பழகி வருகிறோம். அதற்கு பங்கம் ஏற்பட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என மார்த்தட்டி கூறுகின்றனர் மலேசிய இந்தியர் முஸ்லிம்கள். மேற்காசியாவில் தொடரும் நெருக்கடியின் தாக்கத்தை பல்வேறு நாடுகள் உணர தொடங்கிவிட்டன. அதனால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க மலேசியர் அனைவரும் ஒருமைப்பாட்டிற்கு வலுவூட்ட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். அதுக்கு மெயின் காரணம் வந்துக்கிட்டு நம்ம எல்லா ஒரு சிறப்பாக எல்லா என்ஜிஓ சேர்ந்து ஒரு மஜ்லிஸ் செஞ்சு ஒரு ஒத்துமை உண்டாக்கி, அது நோம் தொடக்கா இருக்கலாம், ஜம்மான் ராயாவாக இருக்கலாம், பட் மெயின் வந்து அது ஒரு மஜ்லிஸ். அதே மாதிரி நம்மளுக்குள்ள பல வேறுபாடுகள் இருக்குது. அது எல்லாமே உட்கார்ந்து நம்ம இப்போ மெயினாகவே நம்ம வந்து பல எண்ணம் உள்ள நாடு. ஸோ அப்படி இருக்க போகும்போது நம்ம ஒத்துமையாக இருந்தால் தான் எல்லாமே சாதிக்க முடியும். அது ஒத்துமை வந்து கல்வியாக இருக்கலாம், அது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம். அது என்ன மாதிரி அதில் எல்லாருமே நம்ம ஒன்று சேர்ந்து செஞ்சால் தான் ஒரு ஒத்து கிடைக்கும். இன்றைக்கி நம்ம நாட்டோட அஸ்திவாரம் வந்து இந்த மல்டி கல்ச்சரல் மல்டி ரேஷியல் யூனிட்டி தான் நம்மளுக்கு மெயின் அஸ்திவாரம். இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த நாட்டுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, இந்த ஃபர்தர் டெவலப் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த ஹரிராயாவை நல்லா கொண்டாடுவோம். மலேசிய இந்தியர் முஸ்லிம் இளைஞர் மகளிர் இயக்கம் கப்பிமா ஏற்பாடு செய்த நோன்பு துறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர்கள் இவ்வாறு கருத்துரைத்தனர். 27ஆம் ஆண்டாக தொடரும் அந்த நிகழ்ச்சியில் பல்லினங்களைச் சார்ந்த பலர் கலந்து கொண்டனர். ஆதரவற்றோர், ஏழை எளியோர் என 300க்கும் மேற்பட்டோருக்கு சுவையான உணவும் இன்றியமையா பொருள்களும் அந்த நிகழ்ச்சியில் நல்கப்பட்டன. இந்த நிகழ்வுக்கு நமது இந்திய முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலதிபர்கள்,
அனைவர்களுடைய ஆதரவுடனும் இந்த ஆண்டு நம்ம வந்து ஏறக்குறைய ஒரு 300 பேர்கிட்ட நம்ம வந்து அதாவது வசதி குறைந்தவர்களுக்கும் OKU அதாவது ஊனமுற்றவர்களுக்கும் மற்றும் ஏழை பிள்ளைகளுக்கும் நம்ம வந்து இந்த ஆண்டு நம்ம இந்த பிறநாள் அன்பளிப்பு தருகிறோம். வீட்டுக்குள்ள அன்றாட வாழ்க்கைக்கூடிய சமையல் பொருட்கள் அப்புறம் அரிசி போன்ற வகைகள்லாம் நம்ம கொடுக்கணும். புனித ரமதான் மாதத்தில் முஸ்லிம்கள் இறைவன் அருளிய பாதையில் பயணித்து வாழ்வின் உன்னதத்தை அடைய வேண்டும். இந்த நன்மாதத்தில் அவர்கள் ஏழை எளியோருக்கு முடிந்த மட்டில் நன்மைகளை செய்ய வேண்டும் என முகமது கதிர் அலி வலியுறுத்தினார். மலேசியர்களிடையே நாட்டுப்பற்றை வேரூன்றச் செய்யும் முனைப்பு வட மாநில இந்திய இளைஞர்களுக்காக மதானி மலேசியா குடிமை பயிற்சியும் இளைஞர்களிடையே தலைமைத்துவத்தை வலுப்படுத்தும் முகாமும் நடத்தப்பட்டன. மலேசிய இந்தியர் இளைஞர் மன்றமும் மலேசிய குடிமை கல்விக் கழகமும் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. கெடாகூலிம் குடிமை பயிற்சி மையத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் பினாங்கு மற்றும் கெடாவில் உள்ள உயர்கல்விக் கழகங்கள், ஆசிரியர் கல்விக் கழகங்கள், இடைநிலைப் பள்ளி மாணாக்கர் என 94 பேர் பங்கேற்றனர். பிரதமரின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி சண்முகம் மூக்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அரசு வழங்கும் வாய்ப்புகள் இனம், மொழி, மதம் போன்ற வேறுபாடுகள் இன்றி சமமாக அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்றன. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒவ்வொரு சமூகமும் தங்களது திறன்களை வளர்த்துக் கொண்டு முன்னேற வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். பெண் பிறப்பை அளிக்கும் உயிர், துணிவால் உலகத்தை முன்னேற்றும் சக்தி, ஒரு குடும்பத்தின் தூணாகவும் சமூகத்தின் நம்பிக்கையாகவும் விளங்குவோர் மகளிர். அவர்களை கொண்டாடும் வகையில் மகளிர் தின கொண்டாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. கல்வி, தொழில், அரசியல், கலை, அறிவியல் என பல்வேறு துறைகளில் மகளிர் இன்று தடம் பதித்து வருகின்றனர். காலம் மாறினாலும் பெண்களின் அளப்பெரிய பங்கு சிறிதளவும் குறையவில்லை. அவர்களின் குரலும் சாதனைகளும் நாளுக்கு நாள் ஓங்கி வருகின்றன. தாயாக, சகோதரியாக, மகளாக, தலைவராக பல பொறுப்புகளை கொண்டிருக்கும் பெண்கள் சமூகத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகின்றனர். அதனை கொண்டாடும் வகையில் மலேசிய இந்திய மக்கள் கட்சி தேசிய ரீதியிலான மகளிர் தின கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்தது. Not to only celebrate the women and the empowerment, it's also to celebrate the achievement of many women in Malaysia. பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய விஷயங்களை வந்து பெண்கள் சாதிச்சுக்கிட்டே வராங்க. இந்த காலம் மட்டும் இல்லை, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரலும் சாதனை வந்து நின்னதில்லை. அந்த சாதனை தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. அதுவும் இந்த டிஜிட்டல் ஏரால இந்த சாதனை இன்னும் கூட போயிருக்கு. அப்போ இந்த சாதனைக்கெல்லாம் வந்துட்டு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற அளவுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அமைஞ்சது. அதே வேளையில் ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது பெண்களுக்கு என்றைக்குமே பெண்கள் தான் வந்து ஒரு உறுதுணையாகவும் இன்னொரு பெண்ணு தான் இன்னொரு பெண்ணை லிஃப்ட் அப் பண்ணணும். We hope that through these awards more women will be identified and all these talented women will be given such a respect and also recognition in the coming events in the coming years. நிறைய விஷயங்களில் பெண்கள் வந்துட்டு முன்னோக்கி போயிட்டுருக்கிறாங்க. சமுதாயத்தில் ஒரு தலை தூக்கின நிலைமைக்கு போயிட்டுருக்கிறாங்க. நீங்கள் வந்து இன்னமும் முன்னுக்கு வரணும். கல்வித்துறையிலையும் சரி, விளையாட்டுத்துறையிலையும் சரி, கலை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னுக்கு வந்து அச்சம் இல்லாமல் உங்களுடைய மேம்பாடை கொண்டு வந்தீங்கன்னா இன்னமும் அதை பார்த்து நம்மளுடைய குழந்தைகளும் சரி, நம்மளுடைய கீழே இருக்கிற அந்த யூத்ஸும் சரி அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுவாங்க. பின்தங்கி போயிடாதீங்க, பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்காதீங்க. முன்னுக்கு வாங்க, முன்னுக்கு வந்து பேசுங்க, மேடை ஏறுங்க, ஒரு லீடர்ஷிப் துறைக்கு வாங்க. பெண்களுக்கான தடைன்னு நான் சொன்னேன்னா அது அவங்களுக்குள்ள உள்ள கான்ஃபிடென்ஸ் தான். அவங்களே வெளியே வந்து அவங்களோட திறமைக்கான களத்தை தேடி போகணும். அது தவிர அவங்க நினச்சாங்கன்னா இதில் நம்ம எந்த துறையிலையும் நம்ம சாதிக்கின்றாரு நம்மளுக்கு சக்தி இருக்குது. ஸோ எல்லா பெண்களும் வெளியே வந்து அவங்க திறமைக்காக போராடணும், அவங்க பேஷனுக்காக அவங்க போகணும்னு நான் விரும்புகிறேன். அந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
அதோடு சமூகத்திற்கு ஆற்றிய அளப்பரிய சேவைக்காக மகளிர் 7 விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. வெறும் கொண்டாட்டமாக மட்டுமின்றி பெண்களின் தியாகத்தையும் மன உறுதியையும் சாதனைகளையும் நினைவுபடுத்துவதற்கான தளமாக அந்த நிகழ்ச்சி அமைந்தது. நாள் முழுவதும் ஓடிய சிந்தனைக்கும் சுற்றித் திரிந்த உடலுக்கும் சிறிது நேரம் நிம்மதி, தூக்கம். மனித உடலுக்கு காற்று, தண்ணீர், உணவு போன்றவை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு உறக்கமும் முக்கியமானது. மானுட வாழ்வில் நித்திரையின் அவசியத்தை உணர்த்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தில் உலக தூக்க நாள் அனுசரிக்கப்படுகிறது. உறக்கத்தின் முக்கியத்தை மேலும் விரிவாக காணலாம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என உடல் ஆரோக்கியம் குறித்து எடுத்துரைத்த நம் முன்னோர் தூக்கத்துக்கு அதிக முக்கியத்துவத்தை வழங்கினர். தினமும் 7 முதல் 9 மணி நேரம் வரை நித்திரை கொள்வோரை நோய் நொடி அண்டாது என ஆய்வுகள் காட்டுகின்றன. அதாவது உறக்கம் அப்படின்னும் போது அந்த உறக்கம் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கணும். அப்போ பாதியில் எந்திரிச்சிட்டு அப்புறம் திருப்பி தூங்குறது அப்படி இருக்கக்கூடாது. அதாவது ஃபுல்லான ஒரு தூக்கமாக இருக்கும். அதாவது ஏன் அந்த 7லேருந்து 9 மணி நேரம் இப்போ ஒரு மனிதர் தூங்குறதில்ல அப்படின்னாக்கா பிரச்சனைகள் பல பிரச்சனை இருக்குது. எது நேரம் அப்படின்றத விட பொதுவாக வந்துட்டு இப்போ நம்ம அந்த ஃபோன் பாய்க்கிறது, நைட்டில் ரொம்ப ஃபோன் பாய்க்கும் போதும் அந்த நீல அந்த அலைகள் இருக்குல்ல, ஸோ அதனால மூலயமா நம்மளுக்கு பிரச்சனையை உருவாக்குது. இன்னொன்று வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ், வேலை இடத்துல ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து இன்சோம்னியா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கமின்மையை உருவாக்குது. நாள் முழுவதும் பரபரப்பாக உழைத்து களைத்து அந்த அசதியை போக்க தினம்தோறும் நாம் எதிர்பார்த்து காத்திருப்பது இரவில் நிம்மதியாக நித்திரை கொள்ளும் அந்த நேரத்தை தான். நல்ல உறக்கமே நல்வாழ்வுக்கு அடித்தளம் எனும் கருப்பொருளில் இவ்வாண்டு தூக்க நாள் அனுசரிக்கப்பட்டது. ஆனால் இன்றைய நவீன யுகத்தில் பலரின் துயில் கொள்ளும் முறையும் நேரமும் மாறிவிட்டது. பொதுவானாக்கா இன்சோம்னியா அது முதல்ல இருக்கும். இப்போ இன்சோம்னியா அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்துட்டு அந்த தூக்க மாத்திரை அப்படின்னு சொல்லி அது எடுத்தால் தான் பெட்டராக இருக்குது அப்படின்னு. ஸோ அதுலேயும் வந்து ஷார்ட் டேர்ம் இருக்குது. இப்போ உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து இப்போ பல பிரச்சனைகள் இருந்து அப்படி இருந்தாக்கா நம்ம வந்து ஷார்ட் டேர்முக்கு நம்ம சில தூக்க மாத்திரைகள் கொடுக்கலாம். லாங் டேர்முக்கு வந்து தூக்க மாத்திரைகள் எடுக்கக்கூடாது. சில பேர் அது வந்து ஒரு பெரிய தப்பான செயல் செய்கிறாங்க. அது லாங் டேர்மாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நார்கோலெப்சி வந்துட்டு ரொம்ப குறவு தான். அது வந்து ஓவராக தூங்கிட்டே இருக்கிறது சில நேரத்தில். இன்னொன்று வந்துட்டு அதிகமான கொரட்டை ஓடுறது. அதே நேரத்தில் அந்த தூங்கும் பொழுது அந்த சுவாசப்பை பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் நின்றுடும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த டிஸார்டர்ஸ். உறங்கும் போதுதான் நம் உடல் உறுப்புகள் புத்துணர்ச்சி பெறுகின்றன. மன அழுத்தத்தை குறைக்கவும் சோர்வை தவிர்க்கவும் தூக்கம் முக்கிய பங்காற்றுகிறது. சீரான உறக்கத்துக்கு எத்தகைய வழிமுறைகள் கடைபிடிக்கப்படலாம்? இப்போ வந்து அந்த ஃபோனில் வந்து நான் சொன்னேன் அந்த அலைக்கதிர்கள் வந்து ப்ளூ அலைக்கதிர்கள் நிறையா இருக்குது அப்படின்னாக்கா. ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரீன் டைம் வந்து நம்ம பார்க்கும்பொழுது 10 நிமிஷம் நம்மளோட தூக்கத்தை தள்ளுது. அப்போ அந்த டைமில் ஒரு 9 மணிக்கு நீங்கள் படுக்கணும் அப்படின்னா 9:10 ஆயிரும். அப்போ திருப்பியும் நீங்கள் அதை பார்க்குறீங்கன்னா அது அப்படியே 10. அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த தூக்கத்தை வந்து அது கட்டுப்படுத்தும் போது நீங்கள் தூங்க முடியாது. ஸோ அது அந்த ஸ்க்ரீன் டைமோ இல்லை அந்த ஃபோனை நீங்கள் பார்க்கும்போது ஸ்மார்ட் ஃபோனோ அந்த தூக்கத்தை அது டிலே பண்ணும்போது நீங்கள் சரியான நேரத்தை தூக்க முடியாது. ஸோ அப்போ அது என்ன பண்ணுதுனாக்கா ஒரு 1 மணி 2 மணி 3 மணி சில நேரம் ஃபுல்லாகவே நம்ம தூங்க முடியாது. ஏன்னா அந்த இது கட்டுப்படுத்திடும். ஏன்னா அந்த அலைக்கதிர்கள் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ரேடியேஷன்ஸ், அந்த ஃபோனோட ரேடியேஷன்ஸ் அந்த மாதிரி நமக்கு செய்யுது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பொதுவாக இப்போ ஏதாவது ஒரு வேலை இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா இப்போ உள்ள அவசர உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து தவிர்க்க முடியாத ஒரு காரணம். ஏன்னா ஃபோன் வந்து நம்ம ஃபோனுக்கு மட்டும் பாய்க்கிறது இல்லை, எல்லா விஷயங்களும் இப்போ அதில் தான் இருக்குது. ஸோ முடிந்த அளவு படுக்க போகிறதுக்கு முந்தி இதெல்லாம் பார்த்துட்ட பிறகு பெட்ரூம் உள்ளுக்கு நம்ம நுழைஞ்ச பிறகு ஃபோனும் பாய்க்கக்கூடாது. எந்த ஒரு ஹை கேஜெட்ஸ், எலக்ட்ரிக் கேஜெட்ஸ் எதுவுமே நம்ம இருக்கக்கூடாது. ரூம்லேயும் டிவியும் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் இயந்திரங்களுக்கே ஓய்வு தேவைப்படும் போது மனித உடல்கள் எம்மாத்திரம். ஓடி உழைக்கும் அதே வேளை போதிய அளவு உறக்கத்தை பெறவும் மறந்துவிட வேண்டாம். ஆரோக்கியமான உடலே நீண்ட ஆயுளுக்கு அடித்தளம்.
ஐக்கிய அரபு சிற்றரசின் துறைமுகங்கள், படகு துறைகள், அமெரிக்கர்களின் மறைவிடங்கள் குறிவைக்கப்படக்கூடும். உடனடியாக அந்த பகுதிகளில் இருந்து வெளியேறும்படி அங்குள்ளோருக்கு ஈரானிய ராணுவ பேச்சாளர் எச்சரிக்கை விடுத்தார். ஈரானின் எண்ணெய் சேகரிப்பு மையமாக விளங்கும் கார்க் தீவின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதுடன் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் மீதான தாக்குதலை தெஹ்ரான் நிறுத்தாவிடில் அதன் எண்ணெய் வசதிகள் தாக்கப்படும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டியதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தெஹ்ரானின் கொள்கைகள் குழப்பமானதாகவும் அறிவுக்கு ஒவ்வாவையாகவும் இருப்பதாக கூறி கார்க் தீவின் மீது முன்னதாக அமெரிக்கா தாக்குதல் தொடுத்தது. ஈரானின் எச்சரிக்கைக்கு எக்ஸ் தளத்தில் பதில் கொடுத்திருக்கும் ஐக்கிய அரபு சிற்றரசு அதிபரின் அரச தந்திர ஆலோசகர் அன்வார் கார்காஷ் அந்நாடு தற்காத்துக் கொள்வதற்கான முழு உரிமையும் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார். மேற்காசிய போர் 3ஆம் வாரத்தை எட்டியிருக்கும் நிலையில் தாக்குதலை நிறுத்தி தற்காப்புக்காக மட்டுமே போரிடுவதாக ஈரான் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க உலக நாடுகளின் போர்க்கப்பல்கள் அனுப்பப்படும் என சூளுரைத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். எனினும் அப்படியோர் அதிரடி செய்ய விழையும் நாடுகள் யாவை என்ற விவரங்களை மட்டும் அவர் வெளியிடவில்லை. உலக எண்ணெய் விநியோகத்தில் 20 விழுக்காடு ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்கிறது. அமெரிக்காவுடனான போருக்கு பின் இப்போது குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு மட்டும் அந்த அனைத்துலக கடல் போக்குவரத்து தடத்தை ஈரான் திறந்துள்ளது. ஆதலால் அதனை கடந்து வரும் எண்ணெயை நம்பியிருக்கும் நாடுகள் அமெரிக்காவின் உதவியுடன் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கவும் அதனை பாதுகாக்கவும் முனைய வேண்டும் என தமது ட்ரூத் சோஷியல் அகப்பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் டிரம்ப். அந்த நீரிணைக்கு போர் கப்பல்களை அனுப்புமாறு சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா, பிரிட்டன் ஆகியவற்றுடன் மேலும் சில நாடுகளுக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இருப்பினும் வாஷிங்டனின் அந்த கோரிக்கைக்கு தொடர்புடைய நாடுகள் ஒப்புக்கொண்டனவா என்பது குறித்த தகவலை வெள்ளை மாளிகை வெளியிடவில்லை. இந்நிலையில் ஈரானின் கரையோர பகுதிகளில் உள்ள அதன் படகுகள் மற்றும் கப்பல்களை குறிவைத்து அமெரிக்க படை குண்டு மழை பொழிகிறது. பொது தேர்தலுக்கு பின்னர் தாய்லாந்து நாடாளுமன்றத்தை நேற்று பின்னேரம் அதிகாரப்படியாக திறந்து வைத்தார் மன்னர் மஹா வஜிராலாங்கான். பிரதமர் அனுதீன் சான் விராகுல் தலைமையில் புதிய அரசாங்கம் அமைய அவர் பாதை வகுத்தார். கடந்த மாதம் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் அனுதீன் சான் விராகுலின் பூம் ஜாய்தாய் கட்சி வெற்றி பெற்றது. 500 நாடாளுமன்ற தொகுதிகளில் 191 தொகுதிகளை அது கைப்பற்றியது. இருந்தபோதிலும் தேர்தலில் அறுதி பெரும்பான்மையை பெற அது தவறியது. அதனால் 3ஆம் நிலையை வகித்த மற்றொரு மாபெரும் கட்சியான பியூதாய் இதர சிறிய கட்சிகளுடன் இணைந்து பூம் ஜாய்தாய் 290 தொகுதிகளுடன் நிலையான கூட்டணி அரசாங்கத்தை அமைத்தது. தாய்லாந்தில் நீண்ட நாள் நிலவிய அரசியல் குளறுபடிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் சாத்தியத்தை அது மேலோங்கச் செய்தது. புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு வரும் வியாழக்கிழமை நடைபெறும் என கருதப்படுகிறது. தொடக்கமாக சூப்பர் லீக் காற்பந்தாட்டம். குச்சிங் சிட்டி FC 1-0 என நூலிலையில் பினாங் FCயை வென்றது. இந்த வெற்றியினால் குச்சிங் சிட்டி லீக் பட்டியலில் 2ஆம் இடத்துக்கு முன்னேறியுள்ளது. குச்சிங் சிட்டிக்கான அந்த ஒற்றை கோலை கேப்ரியல் நிஸ்டெல் ராய் தமின் புகுத்தி அணியின் வெற்றியை உறுதி செய்தார். இதுவரை நடைபெற்ற 19 ஆட்டங்களில் குச்சிங் சிட்டி மொத்தமாக 40 புள்ளிகளை கைப்பற்றியுள்ளது. ஆட்டத்தின் முற்பாதி முடியும் வரை பினாங்கு FC அணியினர் தொடர்ந்து சிறந்த ஆட்டபாணியை வெளிப்படுத்தினர். இருப்பினும் கோல் அடிக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு கிட்டவில்லை. ஆட்டத்தின் 32ஆம் நிமிடத்தில் பினாங்கு FCயைச் சேர்ந்த கிப்ரி செச்சே உதைத்த பந்து கோல் கம்பத்துக்கு அப்பால் விழுந்தது.
பெற்றுள்ளது. முற்பாதி ஆட்டம் நிறைவடைய இன்னும் 5 நிமிடங்களே இருக்கும் தருவாயில் பினாங் FC அணி தலைவர் ஸ்டெஃபானோ புரூண்டோ கேப்ரியல் உதைத்த பந்தை தடுக்க தவறியதால் அது குச்சிங் சிட்டி FCக்கு சாதகமாய் அமைந்தது. பிற்பாதி ஆட்டத்தில் கோல் புகுத்தப்படா நிலையில் ஆட்டம் 1-0 என முடிவுற்றது. பஹ்ரைனிலும் சவுதி அரேபியாவிலும் நடைபெறவிருந்த கிராண்ட் பிரீ கார் பந்தயம் ரத்து செய்யப்பட்டது. மேற்காசியாவில் வலுத்து வரும் பதற்றத்தை தொடர்ந்து இந்த முடிவு எட்டப்பட்டதாக அனைத்துலக கார் பந்தய சம்மேளனம் FIA உறுதிப்படுத்தியது. மேற்காசியாவில் நீடிக்கும் பதற்றத்தை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் நடைபெற திட்டமிடப்பட்டிருந்த அந்த கார் பந்தயங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் அவற்றுக்கான மாற்றுப் போட்டி நடத்தப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 4ஆம் பருவத்துக்கான கிராண்ட் பிரீ கார் பந்தயம் பஹ்ரைனில் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் அந்த பந்தயம் ஒரு வாரம் கழித்து நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த இரண்டுமே தற்போதைய சூழ்நிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. பந்தயத்தில் தொடர்புடைய அனைத்து தரப்பினரின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனும் நோக்கில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக FIA தலைவர் முகமது பென் சுலைம் குறிப்பிட்டார். தொடர்ந்து இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்தாட்டம் எமிரேட்ஸ் அரங்கில் நடைபெற்ற அவ்வாட்டத்தில் ஆர்சனல் 2-0 என எவர்டனை பந்தாடியது. ஆர்சனலுக்கான அந்த 2 கோல்களும் ஆட்டம் முடியும் தருவாயில் கிட்டின. தி கன்னர்ஸ் அதன் முதல் கோலை ஆட்டத்தின் 89ஆம் நிமிடத்தில் விக்டர் யோக்கரெஸ் வாயிலாக பெற்றது. ஆட்டத்தின் கூடுதல் 7 நிமிடத்தில் எவர்டனின் சிறிய தவற்றால் ஆர்சனல் அதன் 2ஆம் கோலான வெற்றி கோலை மேக்ஸ் டோமன் வாயிலாக பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் லீக் பட்டியலில் முதல் நிலையில் உள்ள ஆர்சனல் 2ஆம் நிலையில் உள்ள மான்செஸ்டர் சிட்டி FCயை விட 9 புள்ளிகள் முன்னிலையில் உள்ளது. அதே நேரத்தில் மான்செஸ்டர் சிட்டி வெஸ்ட் ஹாமுக்கு எதிரான ஆட்டத்தில் 1-1 என சமநிலை கண்டன. திருக்குறள். அமிழ்தினும் ஆற்ற இனிதேத மக்கள் சிறுகை அளாவிய கூழ் அனைத்தினும் இனியது அமிழ்தம் எனப்படுகிறது. குழந்தை தம் பிஞ்சு கரத்தால் பிசைந்த உணவு கூழாகி உண்ண இயலாத நிலையில் இருந்தாலும் அதன் கையால் வாங்கி உண்பது அமுதத்தை காட்டிலும் சுவையானது என நிகழ்கிறார் வள்ளுவ பேராசான். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.